ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் என்னென்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பைனான்ஸில் நம்ம ட்ரேட் பண்ணுற நேரம் ரெண்டு வகையான ட்ரேடிங் முறைகள் இருக்குது. ஒன்று ஸ்பாட் ட்ரேடிங், மற்றது ஃபியூச்சர் ட்ரேடிங். இப்போ ஸ்பாட் ட்ரேடிங்கில் நம்ம ட்ரேட் பண்ணுற நேரம், இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு ஒரு $300 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். ஓகேயா, ஒரு $300 நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன். இப்போ இந்த $300 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 1% லாபத்தை வச்சு இந்த காயினை விற்கிற நேரம் எனக்கு ஸ்பாட்டில் வர்றது எனக்கு லாபம். இந்த $300க்கு 1% $3 எனக்கு லாபம் கிடைக்குது. இவ்வளோ தான் நம்ம ஸ்பாட்டில் நம்மளுக்கு கிடைக்கிற லாபம். இல்லை 1% நம்ம லாபம் வச்சு விற்றோம்னா அந்த காயினை எனக்கு $3 லாபம் கிடைக்கிது. அதே விஷயத்த ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுற நேரம் நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, லெவரேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ஸ்பாட் ட்ரேடிங்கில் இல்லை, ஒன்லி ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் தான் இருக்குது லெவரேஜ்ன்ற ஆப்ஷன். இந்த லெவரேஜ்ன்ற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வகையான டிஃப்ரெண்ட்டாக ஒரு 5 வகையான ஆப்ஷன்ஸ் இருக்குது. 5x, 10x, 25x, 100x, 125xன்னு சொல்லி ஒரு 5 வகையான முறைகள் இருக்குது. இதில் நீங்கள் இதே விஷயத்தை நீங்கள் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் பண்ணுற நேரம் இந்த $300 1% வச்சு நீங்கள் விற்கிற நேரம் உங்களுக்கு வர்ற லாபம் என்னன்னா $15 கிடைக்கும். அதாவது நீங்கள் 5xல இதை ட்ரேட் பண்ணீங்கன்னா. ஓகே, ஏன்னா இதில் லெவரேஜ்ன்ற ஆப்ஷனில் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டிய விஷயம் எத்தனை 5 ஆப்ஷன் இருக்குது. இல்லை 5வது ஆப்ஷன், இந்த ஆப்ஷன் நீங்கள் தெரிவு செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு காயின் நீங்கள் தெரிவு செஞ்சுட்டு அந்த காயினில் விலை கூடுமோ குறையுமோன்ற தீர்மானிச்சிருந்தீங்கன்னா, நீங்கள் கணிச்சது சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதில் இந்த 3 into 5 நீங்கள் வர்ற லாபம் 3 பெருக்கி உங்களுக்கு $15 உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ரைட், இப்போ ஸ்பாட்டில் $3 கிடைக்கிற லாபம் ஃபியூச்சரில் 15% லாபம் கிடைக்கும். ஓகே, இதே $10 நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10 லெவரேஜில் நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $30 லாபம் கிடைக்கும். இதே $25 எக்ஸ்ட்ரா நீங்கள் ட்ரேட் பண்ணீங்கன்னா $75. அதே நீங்கள் 100 எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ணீங்கன்னா $300. அதே 125 எக்ஸ்ட்ரா ட்ரேட் பண்ணீங்கன்னா $375 கிடைக்கும். ஓகே, அதாவது இந்த காயினுக்கு நீங்கள் 1% ட்ரேட் பண்ணீங்கன்னா. ஓகே, ரைட். இப்போ இதுதான் இந்த லெவரேஜ்ன்ற ஆப்ஷன். ஓகே, இதில் நீங்கள் சிலவங்க யோசிப்பாங்க, இது இவ்வளோ லேஸாக இருக்கே, ஃபியூச்சருக்கு போயிடலாமே அப்படின்னு. ஆனால் இந்த ஸ்பாட்டில் ரிஸ்க் ஒன்றும் இல்லை நமக்கு. ஆனால் அதேக்கு மாறாக இருக்குன்னு சொல்ல நம்ம ஃபியூச்சர் ட்ரேடிங். இந்த ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நமக்கு ரிஸ்க்குன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த எக்ஸ் 5x, 10x, 25x, 100x, 125x இந்த மாதிரி இந்த விஷயம் கூட 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 நமக்கான ரிஸ்க் கூட. இப்போ நம்ம சொல்ல போனோம்னா, இப்போ நான் உதாரணத்துக்கு நான் இன்னொரு டாக்குமெண்ட் எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2 வகையான விஷயத்தை கீழ்றேன். இது ஏ, இது பி. இது நான் சொல்கிறேன் 5x. இந்த முறையை சொல்கிறேன், நான் 5xன்னு சொல்கிறேன். இதுக்கு சொல்கிறது நான் 125x. ஓகேயா, இது ஃபியூச்சர் ட்ரேடிங்கில். அதாவது இதை ஒரு பிளே கிரவுண்ட்னு யோசிங்க. ஓகே, இது ஒரு பிளே கிரவுண்ட். ஓகே, இது உங்கள் வீட்டுக்கிட்ட உள்ள உங்கள் சின்ன ஒரு கிரவுண்ட் ஒன்று. இது ஒரு பெரிய மெயின் பிளே கிரவுண்ட். ஓகே, இப்போ இதில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற நேரம் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஸ்பேசஸ் இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு இதில் நீங்கள் ஒரு பெட் பண்ணுற நேரம் இங்கே நீங்கள் ஒரு பாலுக்கு நீங்கள் ஒரு பால் நீங்கள் ப்ளே பண்ணுற நேரம் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் ப்ளே பண்ணுற நேரம் இந்த பாலை அடிக்கிற நேரம் ரொம்ப தூரம் நீங்கள் அடிக்கலாம். இங்கே அப்படி இல்லை, இங்கே இருந்து கொஞ்சம் தூரம் அடித்தாவே நீங்கள் அவுட் ஆகிடுவீங்க. ஏன்னா இது இந்த
இதுக்கு இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே போச்சுன்னா அவுட், இந்த ஸ்டேடியத்துக்கு வெளியே போச்சுன்னா அவுட், அந்த மாதிரி கிடச்சிங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 5x பார்த்தீங்கன்னா இதுக்கான பெருமானம் கூட, நீங்கள் அவுட் ஆகான பெருமானம் கூட, ஏன்னா ரொம்ப இடைவெளி கூட. ஆனால் 25x பார்த்தீங்கன்னா குறவு, டக்குன்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா டக்குன்னு அவுட் ஆகிடுங்க. இங்கே வந்து அவுட் ஆகிற சதவீதம் கூடும். ஏன்னா வந்து இதுக்கான ரிஸ்க் வந்து குறவு, இதுக்கான ரிஸ்க் வந்து கூட. ஓகே, அதே மாதிரி தாங்க இங்கே நீங்கள் கணிக்கிற நேரம் 1 to 5x வந்து நீங்கள் கணிக்கிற நேரம் இதை ரொம்ப கவனம். மார்க்கெட் அனாலிசிஸ் கொஞ்சம் நீங்கள் குறைஞ்சிருச்சுன்னா நீங்கள் இந்த ட்ரேடுக்கு நீங்கள் கொடுத்த வருமானம் வந்து நீங்கள் என்ன முதல் நீங்கள் போட்டிருந்தீங்களோ அந்த முதலே இல்லாமல் போயிடும். இந்த மாதிரி நீங்கள் ரொம்பவே அதாவது நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் சரியாக படித்து சரியாக செஞ்சால் சரி, இல்லைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வேலை நடந்துடும். அதனால நீங்கள் முதல் ட்ரேடிங் நீங்கள் பண்ணுற நேரம் 5x, அதாவது இந்த ஆப்ஷனில் இந்த லெவரேஜை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு வந்து $3 வந்து நீங்கள் ஸ்பாட்டில் எனக்கு லாபம் கிடைக்குது, இதே ஃபியூச்சரில் போட்டால் இந்த அளவு லாபம் வரும்னு எடுத்தோடனே போட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இந்த ட்ரேடுக்கு நீங்கள் கொடுக்குற நீங்கள் கொடுத்த முதலே நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும். ஏன்னா இந்த லெவரேஜ் ஆப்ஷனில். ஓகே, அதனால நீங்கள் வந்து முதல்ல வந்து நீங்கள் எந்த ஒரு ட்ரேடிங் பண்ணுற நேரம் முதல்ல அடிப்படையான இந்த 5x முதல் ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 5x ட்ரேட் பண்ணுற நேரம் நீங்கள் டக்குன்னு உங்களோட ட்ரேட் லாஸ் ஆகாது. அதான் லிக்விடேஷன் ப்ரைஸை வந்து அவங்களோட மார்க்கெட் ப்ரைஸ் ரீச் பண்ணிச்சுன்னா லாஸ்ட் ஆகும் ட்ரேட். அதனால உங்கள் லிக்விடேஷன் ப்ரைஸுக்கும் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் இடையில பெரிய இடைவெளி ஒன்று இருக்குது. இந்த 5x நீங்கள் ட்ரேட் பண்ணுற நேரம். ஓகே, அதே நீங்கள் 1 to 5x ட்ரேட் பண்ணுற நேரம் உங்களுக்கான இடைவெளி வந்து குறவு. நீங்கள் டக்குன்னு நீங்கள் அவுட் ஆயிடுவீங்க. இங்கே நீங்கள் அவுட் ஆகிற பெருமானம் வந்து கொஞ்சம் நீடிக்குது. ஓகே, அதுதான் இங்கே உள்ள வித்தியாசம். அதே மாதிரி தாங்க 25x மாதிரி இல்லை, 10xன்ற நேரம் இந்த பெருமானம் இன்னும் கொஞ்சம் குறையும். ஓகே, அடுத்த வந்து 100x இன்னும் குறையும் அந்த மாதிரி. 5xன்ற நேரம் உங்களோட பெருமானம் நீங்கள் இந்த ட்ரேடில் வந்து கொஞ்சம் நாளைக்கு வந்து இதை பிடிச்சிட்டு நீங்கள் செஞ்சுட்டு போகணும். ஓகே, இதுதான் அந்த லெவரேஜ்ன்ற ஆப்ஷன். ஓகே, அதாவது மார்க்கெட் அனாலிசிஸ் நீங்கள் சரியாக படித்து நீங்கள் நல்ல மார்க்கெட் அனாலிசிஸ் உங்களுக்கு நல்லா முடியும்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க முடியும். 5x விட்டுட்டு அதுக்கான கூடின நீங்கள் லெவரேஜை வந்து தேர்ந்தெடுக்க முடியும். 25x 100x இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய ஒரு வருமானம் வந்து நீங்கள் வந்து ஈட்டிக்கொள்ள முடியும். அதுக்கான மார்க்கெட் அனாலிசிஸ் வந்து சரியாக படிச்சிருக்கணும். இதுதான் இந்த லெவரேஜ்ன்ற ஆப்ஷன். இதை வந்து நான் ப்ராக்டிக்கல் முறையில் காட்டணும்னா இப்போ நான் வந்து என்கிட்ட பைனான்ஸ்க்கு நான் போகிறேன். பைனான்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ இதில் வந்து பாருங்கள், கீழே நம்மளோட மார்க்கெட்ஸ்ன்ற ஆப்ஷனுக்கு போகிறேன். மார்க்கெட்டில் வந்து நான் வந்து ஸ்பாட்டுன்னு இருக்குது, ஃபியூச்சர்னு இருக்குது. நான் ஃபியூச்சர் மார்க்கெட்டை தேர்ந்தெடுக்கிறேன். இல்லை USDM அதை பாருங்கள் ஏற்கனவே செலக்ட் ஆகிருக்கு. இதில் வந்து நான் ஏதாவது ஒரு காயின், அந்த XRP USDன்ற காயினை தேர்ந்தெடுக்குன்னா அதை மார்க்கெட் அனாலிசிஸ் பாருங்கள் இப்படி தான் இருக்குது. மார்க்கெட் அனாலிசிஸ் இதில் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்னு இருக்குது. சிலவங்களுக்கு பைன்னு இருக்குங்கண்ணே. இதை வந்து ஓப்பன்றதை கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நான் வந்து இது வந்து இப்போ நமக்கு ஃபியூச்சர் மார்க்கெட். இந்த ஃபியூச்சர் மார்க்கெட் நான் ட்ரேட் பண்ணுற நேரம் நம்மளோட லெவரேஜ் எங்கே இருக்குன்றதை நான் காட்டுறேன். பாருங்கள் ஐசோலேட் 5xன்னு இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போகிற நேரங்கன்னா இந்த ஐசோலேட்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுற நேரம் இப்படி 2 முறை இருக்குது. இல்லை க்ராஸ் அண்ட் ஐசோலேட்னு. இதுக்கான டிஃப்ரெண்ட்டாக நான் சொல்லித்தரேன். இப்போ க்ராஸில் அண்ட் ஐசோலேட்டில் நம்ம ட்ரேட் பண்ணுறதுல இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு. இப்போ நம்ம ஐசோலேட்டில் தான் நம்ம ரொம்பவே ட்ரேட் பண்ணணும். ஏன்னா நம்மளோட ரிஸ்க் வந்து குறவு. ஓகே, அதனால் நம்ம ஐசோலேட்ன்ற முறையை தான் நம்ம தேர்ந்தெடுப்போம். கொடுத்துங்க கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா உங்களை ஐசோலேட் வந்து தெரிவு செய்யப்பட்டுரும். அதுக்கப்புறம் பாருங்கள், லெவரேஜ்ன்றது வந்து இங்கே ஒரு 5x தான் உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதை கிளிக் பண்ணிங்கன்னா 5x கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் அட்ஜஸ்ட் லெவரேஜ்னு இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு தேவையான பெருமானத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோணி மாதிரி ஒரு இது இருக்கு பாருங்கள். அதை நீங்கள் இழுக்க உங்கள் லெவரேஜ் வந்து கூட்டிக்கிட்டே போகும். ஓகே, உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த லெவரேஜை நீங்கள் கூட்டிக்கிட்டே போகணும். ரைட், இந்த மாதிரி நீங்கள் லெவரேஜை வந்து நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம். ரைட், இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 50 இந்த மாதிரி நீங்கள் கூட்டிக்கிட்டே போகலாம் லெவரேஜ். ஓகே, ரைட். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செய்கிற நேரம் நம்ம எப்போவுமே 5x நம்ம ட்ரேட் பண்ணுவோம். ஓகே, அப்போ அதுதான் நமக்கான ரிஸ்க் இல்லாத ஒரு மெத்தட். இப்போ எனக்கு 5x தான் அவங்க கொடுத்துருக்காங்க. முதல்ல நம்ம ட்ரேட் பண்ணுற நேரம் நீங்கள் 5x நீங்கள் சூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் என்ன இதுக்கு காட்டினேன்னா லெவரேஜ் வந்து எங்கன்னா உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் இருக்குன்றது ஆப்ஷன் வந்து இங்கே தான் இருக்குது லெவரேஜ். இதை தீர்மானிச்சுட்டு உங்களோட லிமிட்ன்ற ஆப்ஷனில் வந்து லிமிட், மார்க்கெட், ஸ்டாப் லிமிட் இதெல்லாம் நான் வர வீடியோஸை சொல்லித்தரேன். இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் என்ன இருக்கோ இந்த மார்க்கெட் ப்ரைஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுற நேரம் இப்போ இந்த
இந்த இடத்துல வந்து நீங்கள் எத்தனை இருக்குது 4011 இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் தீர்மானிக்கணும் விலை கூடுமா குறையுமான்னு. நீங்கள் ஓப்பன் லாங்னா விலை கூடுன்றது தீர்மானித்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஓப்பன் ஷார்ட்னா விலை குறையுன்றதை நீங்கள் தீர்மானித்து ட்ரேட் பண்ணணும். ஓகே, இதில் வந்து கீழே பாருங்கள் உங்களுக்கான அமௌண்ட் இருக்குது, எத்தனை பர்சன்டேஜில் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு. நம்ம $300 கொடுத்துனா எவ்வளோத்துக்கு, இப்போ நான் வீட்டில் வந்து அவைலபிள் யூஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெருமானம் தான் இருக்குது. நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு நான் போடலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு $300 அவைலபிள் இருக்குன்னா நீங்கள் இப்போ ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை கொடுக்கலாம் கீழே. நான் 1% தான் நம்மளை கொடுத்துருந்தேன், நீங்கள் 1% தான் கொடுக்குறேன்னா என்னைக்கு கொடுக்கலாம். உங்களோட வருமானம் என்னன்றது கீழே கணிச்சு காட்டும். ஓகே, இந்த உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன டைப் பண்ணலாம், உங்களுக்கு கஷ்டமானாலும் டைப் பண்ணலாம் 1%. ஓகே, இப்போ இந்த மாதிரி வேலைகளை நம்ம செஞ்சுட்டு போகணும். இதான் 1%. ரைட், இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கான இதில் அப்படி கொடுத்துட்டு கீழே நீங்கள் ஓப்பன் ஷார்ட்டாக ஓப்பன் லாங்கான்றதை நீங்கள் கொடுக்கலாம் ஆப்ஷன். ரைட், இப்போ இதில் வந்து கொஞ்சம் டீப்பாக வந்து நம்ம வர வீடியோஸில் பார்ப்போம். இது இப்போ இன்றைக்கான முக்கியமான வீடியோஸ் இந்த லெவரேஜ்ன்றது என்னன்றது தான் இதில் வந்து நம்ம பார்க்குறதுக்கானது. இப்போ லெவரேஜ்ன்றது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.